திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, முழு விவரம். செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது கடந்த 2 நாட்களாக டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகளை குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் சோதனை மேற்கொண்டார்கள். அதில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான 41 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகம் மீதும் முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை காவல்துறை கைது செய்யக்கூடும் என்று அஞ்சிய செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது நீதிபதி இலங்கை விசாரணைக்கு வந்தது. அப்போது இவர்கள் தரப்பில் முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை, மொத்தம் பொதுவாக என் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளன என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதித்தார்கள். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்திற்காக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுவது சரியில்லை என்றும், எனவே இவரை பழிவாங்கும் நோக்கோடு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் வாதிடும் பொழுது குற்றவியல் மாநில வழக்கறிஞர் ஜான்சிக்கு வாதிடும் பொழுது 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதால் இதில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது புலன் விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் தான் உள்ளது. எனவே இந்த நிலையில் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை முற்றிலுமாக பாதிக்கப்படும். இன்னும் நிறைய இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டியிருப்பதால் ஆகவே இதற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தெரிவிக்கும் போது முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதற்கும் சில ஆதாரங்கள் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் என்பதற்கும் முகாந்திரம் உள்ளது என்றும் நீதிமன்றம் கருதுவதால் எனவே இவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது உள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் சொல்கிறார்கள். அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதால் இவருக்கு இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் இவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படுகிற வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. விக்னேஷ், சுபையா, இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்க புலன் விசாரணை அப்படின்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க? செந்தில் பாலாஜி தரப்பில் குறிப்பிடும் பொழுது இது டாஸ்மாக் நிர்வாக ரீதியான அந்த தவறுகளுக்கு முறைகேடுகளுக்கு அதிகாரிகள் தான் காரணமே தவிர தான் காரணம் இருந்தும், அதே நேரத்தில் இந்த வழக்கில் முழுமையான ஆதாரங்கள் எதுவும் திரட்டப்படவில்லை, மொத்தம் பொதுவான குற்றச்சாட்டை என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே நான் ஒரு வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ளேன். எனவே தொடர்ந்து இந்த டாஸ்மாக் நிர்வாக முறைகேடு தொடர்பாகவும் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதால் என்னை அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். ஆனால் அதனை காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இதில் ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. என்றால் புலன் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளது, ஆகவே குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது என்று நீதிமன்றம் கருதுவதாக நீதிபதியை தெரிவித்துள்ளதால் இவர் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மறுத்துள்ளனர். விக்னேஷ், காவல்துறை தரப்புல வேற என்னென்ன விஷயங்களா சொல்லியிருந்தாங்க சுப்பையா? காவல்துறை தரப்பு பார்த்தீங்கன்னா, காவல்துறை குறிப்பிடும் பொழுது இந்த விசாரணை தற்போது நாங்கள் 41 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளோம். பல்வேறு ஆதாரங்கள் காவல்துறை தரப்பில் கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விசாரணை தற்போது தொடங்கி உள்ளோம். புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. எனவே இவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருப்பதால் இந்த நிலையில் முன்ஜாமீன் வெளியேவிட்டால் முற்றிலுமாக விசாரணை பாதிக்கப்படும். எனவே இந்த நிலையில் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது. அப்படி ஒரு விசாரித்தால்தான் முழுமையான தகவல் வெளியே வரும். அது மட்டுமல்லாமல் இது 10க்கும் மேற்பட்டோர் சம்பந்தப்பட்டுள்ளனர். இதில் செயற்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு 100 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காலிப்பாட்டர்கள் விஷயத்தில் கூட 100 கோடிக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த காலிப்பாட்டர்கள் திரும்ப பெறுவது போன்ற விஷயங்கள் 100 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் மதுபான கொள்முதல் செய்தியிலும் முறைகேடு ஏற்பட்டுள்ளது. டெண்டர் விட்டதில், டாஸ்மாக் பார்வை விட்டதில் 280க்கும் மேற்பட்ட கடைகள் விட்டதிலும் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது என்று கூறி, எனவே இந்த நிலையில் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டியுள்ளது. இன்னும் விரிவான விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் இந்த நிலையில் இதற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வாதிடப்பட்டது. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.